பார்வை குறைபாடு கொண்டவர்கள் சினிமாவை உணர முடியாது என்ற கருத்தை உடைத்திருக்கிறது ரஜினி நடித்து வெளியாகியுள்ள கபாலி திரைப்படம். எப்படி இந்த மாற்றம் நடந்தது விரிவாக அலசுகிறது இந்த தொகுப்பு. பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. படம் இன்னும் அவங்களுக்கு புரியுது. சில விஷயங்களை இன்றைக்கி சினிமா நிறைய காட்சிகள்லேயே சொல்கிறது தான் ஒரு ஸ்டைலான சினிமா இருக்கிற காலகட்டம். அது இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சுக்கு அது பல விஷயங்கள் புரியறதில்லை. அந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி நரேட் பண்ணும்போது அவங்களும் நாம எப்படி இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறோமோ அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் இந்த படம் பண்ணுறது. ஏன்னா அந்தந்த கேப் இருக்கு இல்லையா, எங்கே விஷுவல்ஸ் வருதோ எங்கே சவுண்ட் இல்லையோ அங்கே பார்த்து அதை டிஸ்கிரைப் பண்ணோம். நான் பார்ட்டிசிபேட் எனக்கு ஃபேஸு கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். நீங்கள் அது ஆடியோ இதில் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது படம். நிறைய தடவை மூவி பார்க்கணும்னு நினைப்போம். பட் நம்ம பார்க்க வரும்போது நம்மளுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இப்போ மூவி பார்த்ததுலேருந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பார்வையற்றவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கும் இந்த முயற்சி புதுவிதமாக இருந்தாலும் வரும் காலங்களில் இது போன்ற முயற்சிகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் ரகுவரன்.